இன்னும் கிட்ட வேணுமா? ஒன்றுமே. உங்கள் எல்லோருக்கும் வள்ளற் பெருமானுடைய திருநாமத்தாலே அன்பான வாழ்த்துகள். முதலில் பேசிய ராமலிங்கம் சொன்னார், 67 வயசுன்னு சொன்னாங்க. 67. என்னுடைய 67 வயசுல இந்த மாதிரி ஒரு புதுமனை நிகழாவை நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னார். எனக்கு வயசு 84. என் 84 வயசுலையும் இதை பார்த்ததே இல்லை. முதல் முறையாக ஒரு மகா கிரக பிரவேசத்தை, மெகா கிரக பிரவேசத்தை, சம்ஸ்கிருதத்தில் மகாங்கிறத தான் மெகான்னு சொல்லிட்டு இருக்கோம். ரெண்டு ஒன்று தான். இந்த சூப்பர்னு சொல்கிறவங்க ஒரு வார்த்தை, அது நம்முடைய சுப்பிரமணியன்னா சூப்பர் மணியன்னு அர்த்தம். சுப்ரபாதம்னா சூப்பர் பாதம்னு அர்த்தம். இந்த சுப்ர என்ற சம்ஸ்கிருத வார்த்தையும் சூப்பர் என்ற இங்கிலீஷ் வார்த்தையும் ஒரே பொருளை உடையவை. அதே மாதிரி தான் மெகா, மகா. அதனால இது மகா கிரக பிரவேசம், மெகா கிரக பிரவேசம். இந்த போர்டு இதெல்லாம் அரசியல் கட்சி மாதிரி இவ்வளவு ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சு, இவ்வளவு பெரிய பேனர் வச்சு, பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா நம்ம சன்னியாசத்து படம் தான் எல்லாத்தோட தூக்கலா இருக்கு. இவ்வளவு பிரமாதப்படுத்துகிற ஒரு கிரக பிரவேசம் இருக்கே, இது ஆன்மீகமும் சமுதாயம் அரசியலும் கலந்ததா இருக்கு. காலம்பரை பார்த்தாலும் அதில் கட்சி தலைவர்கள்லாம் வந்துட்டு போனார்கள். இப்போ நாஞ்சல் சம்பத்தை நான் முதல் தரம் இப்போ தான் பார்க்குறேன். அவர் பேரை ரொம்ப நாளாக கேட்டிருக்கிறேன். அவர் தெரியுது, எனக்கு பார்த்ததில்லை. ஞான சுந்தரம் எனக்கு ரொம்ப பச்சை பாசில் ஒரு ஆரம்ப காலத்தில் சேர்ற காலத்திலிருந்து எனக்கு என்னுடைய மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரியவர். தமிழ் படித்தவங்களுக்கு, சைவம் படித்தவங்களுக்கு வைஷ்ணவத்தில் ஈடுபாடு அவ்வளவு வர்றது கஷ்டம். ஈடுபாடு வந்தாலும் வைஷ்ணவத்தில் அறிவாற்றல், நாலேஜ் வராது. தமிழ் பண்டிதர்களில் இன்னைக்கு இருக்கிறவர்களில் நம்ம ஞானசுந்தரம் ஒருத்தர் தான் வைணவ சம்பிரதாயத்தில் அவ்வளவு சம்பிரதாயமான நூல்களையும் எழுத்தண்ணி படித்த வித்தகர். முறையாக ஆச்சாரியர்களிடத்தில் பாடம் கேட்டவர். டி.கே. நாராயணசாமி நாயுடு எனக்கு என்று ஒரு பழைய நண்பர் எனக்கு இருந்தார். திருவிக்க நூற்றாண்டு விழாவில் எம்ஜிஆர் அவரை தான் கூப்பிட்டு பாராட்டினார். அவர் திருவிக்கவுக்கு வேண்டியதுங்கிறத நான் தான் எம்ஜிஆருக்கு ஒரு பிரிண்ட் பண்ணேன். திருவிக்கவுக்கு நேர் பழக்கம் உள்ளவர்களை வந்து பாராட்டினா இப்போ அப்படின்னு இருந்து. இந்த டி.கே. நாராயணசாமி நாயுடு கல்யாணத்தில் தான் திருவிக்க வந்து நினைப்பவர் மனம்னு பேசினார். திருவிக்க வரலாறுல 2 பேர் நம்ம காலத்தாளுக்கு இடம் பெற்றவர்கள். ஒருத்தர் டி.கே. நாராயணசாமி நாயுடு, இன்னொருத்தர் ஆசா ஞானசம்பந்தம். ஆசா ஞானசம்பந்தம் வயசு குறைவு, நாயுடு கொஞ்சம் முன்னாடி சொன்னவர். நான் 2 பேர்கிட்டையும் பழகினவர். அதனால டி.கே. நாராயணசாமி சொல்லுவார், தமிழ் பண்டிதர்களில் ஞானசுந்தரம் தான் அத்தாரிட்டி வைஷ்ணவத்துக்குன்னு சொல்லுவார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சாரதா நம்பியாருடன் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. லண்டன்ல ஒரு சிவன் கோயில்ல 3 நாள் நான் போயிருந்தேன். லண்டனுக்கு போயிருந்த போது ஒரு 3 நாள் அந்த சிவன் கோயில்ல சொற்பொழி வச்சுட்டு இருந்தோம். இந்த அம்மா போனாங்க, சாரதா போறாப்புல இருக்கே அப்படின்னு. நேற்று பேசினாங்க. இலங்கைக்கு போயிருந்த போது சாரதா அங்க இருந்தாங்க. நான் சொன்னேன், ஏமா இலங்கையும் லண்டனும் உங்களுக்கு என்ன குத்தகையா? நான் வர்றப்பெல்லாம் நீங்க இருக்கிறீங்களே அப்படின்னு.
சாரதா நம்பியாருடன் மரமேடிகளாருடைய குடும்ப பரம்பரையில இன்று நம்மிடத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற ஒரு மகளிர் மாணிக்கம். மகளிர் மாணிக்கம் மரமேடிகளாருடைய இந்த தமிழ் நூற்றாண்டு இந்த வருஷம் கொண்டாடுறாரு. அவளை அழைக்க வேண்டும் என்றதான் 3வது வருஷமே சிங்கப்பூர்ல ஏற்பாடு பண்ணியிருந்தார்கள். மலேசியாவிலையும் சிங்கப்பூர்லையும் நான் முதல் வருஷம் போயிருந்தேன். சொன்னார்கள் அடுத்த வருஷம் இந்த மரமேடிகளுக்கு 100 வருது அந்த தமிழுக்கு. அப்போ நாங்கள் இயக்கம் தோன்றியது, அதுக்கு சாரதா நம்பியாருடனே அழைக்க போகிறோம் அப்படின்னாங்க. நான் அங்கேயே சொன்னேன், ரொம்ப பொருத்தமானவர்களை அழைக்கிறீர்கள், அந்த குடும்பத்தில் இருந்தவர்கள் அழைக்கிறீர்கள் என்று சொல்லி. அது மாதிரி நம்ம சிவகுமார் அவர் எம்இ படித்தவர். பிஇ படிக்கிறதே ரொம்ப அதிகம். 6 எம்இ பட்டம் போட்டால் நினைப்பான் எம்இன்னா என்னையான்னு கேட்பான். ரொம்ப ரேராக தான் நீங்கள் எம்இ பட்டம் போட்டவர்களை பார்க்கலாம். அதில் சைவத்தில் ஈடுபட்டு நல்ல ஒரு பிரகாசித்து வருபவர். எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, இவ்வளவு பேரையும் நம்ம பார்க்க போகிறோம் ஒரே மேடையில் உட்காந்து. மதுரை சன்னிதானமும் நானும் ரொம்ப காலமாக, மதுரை சன்னிதானம் மதுரைக்கு வர்றதுக்கு முந்தைய வேறு மடங்களில் அவர்கள் இருந்த பொழுதே எனக்கு பழக்கம். நம்ம சாமி சிதம்பரம் எங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க. மதுரை சன்னிதானத்தினுடைய தந்தையார் தேச போராட்ட வீரர், சுதந்திர போராட்ட தியாகி, செப்பு பட்டயம் பெற்றவர், மிகப்பெரிய தியாகி. தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் ஒரு 7-8 தியாகிகள் திருவிக போன்றவர்களால் மதிக்கப்பட்ட தியாகிகள். அந்த தியாகிகளில் நம்ம மதுரை மகா சன்னிதானத்துடைய தந்தையார் ஒருவர். அவர் வருஷத்துக்கு 4 முறை வடலூருக்கு என்னோட வாரக்கணக்கில் தங்குவார். சில சமயம் மாதக்கணக்கில் தங்குவார். அவருடைய தந்தையார். அப்பெல்லாம் சன்னிதானம் மதுரைக்கு மதுரைக்கு அப்புறம் தான் பட்டத்துக்கு வந்தார். அதனால சன்னிதானத்தை எனக்கு இளமை காலத்திலிருந்தே பழக்கம். ரொம்ப வீரார்ந்த சன்னிதானம், அதிரடி சன்னிதானம் கூட. அதிரடி சன்னிதானம் கூட அப்படித்தான் சிலர் நிற்க வேணும். எல்லாரும் ரொம்ப அமைதி சன்னிதானமாக இருந்தால் அது சரிட்டு வராது. இன்னொன்னு அப்படி அதிரடி ஆஞ்சல் சம்பத்து தமிழ்ல இருக்கிற மாதிரி அவர் அதில் இருப்பார், இதில் இருப்பார். அதனால இது ஒரு நல்ல அறிஞர் கூட்டம், தமிழறிஞர் கூட்டம், சைவ அறிஞர் கூட்டம். எனக்கு வைணவத்தில் எனக்கு காழ்ப்பே கிடையாது. வைணவத்தையும் சைவத்தையும் நான் சரியா மதிக்கிறேன். என்ன சொல்ல போனால், நாங்கள் பரம்பரை சைவம் தான். திருநெல்வேலி சைவம், பரம்பரை சைவம். திருவாடுதுறை ஆதீனம் எங்களுக்கு மரபு வழி. திருவாடுதுறை ஆதீனம் தான் குருபீடம். திருவாடுதுறை ஆதீனத்துடைய உடுக்கம்ங்கிறது அந்த பர்சனல் குவார்டர்ஸ், சன்னிதானம் எழுந்தருளி காட்சி அளிக்கிற இடம். அந்த இடத்தை திருப்பணி செய்தவர்கள் என்னுடைய முன்னோர்கள். அந்த பரம்பரையிலே நான் வருகிற துறவி. அந்த கல் சிலையெல்லாம் இங்கே வைத்திருக்கிறார்கள். என்னுடைய சைவாதியங்கள் வரலாறு நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன். இன்றைக்கும் ஸ்ரீரங்கம் கோயிலில் பரம்பரை கணக்கு மிராஸ் பாத்தியம் சைவ வேளாளர்களுக்கு உரியது. அது எங்க குடும்பத்தாருக்கு உரியது. இன்னைக்கும் ஊரடிகளுக்கு கிளைம் இருக்குது. நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கம்ப்யூட்டர் ஆஃபீஸர்னால நான் உத்தியோகத்துக்கெல்லாம் போய் ஒரு 10-15 வருஷம் இருந்ததுனால, பிரம்மச்சாரியாக துறவியாகவே இருந்ததுனால அந்த கிளைம் எல்லாம் விட்டுவிட்டேன். இன்னைக்கு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனேன்னா எனக்கு தனி மரியாதை உண்டு. ஸ்ரீரங்கம் கோயிலில் பரம்பரை கணக்கு மிராஸ் சைவ பிள்ளைமார்களுக்கு உரியது. எல்லா ஜாதிக்காரனுக்கும் அந்த முறை உண்டு, தொழில் உண்டு. முத்துராஜான்னு ஒரு ஜாதி அந்த ஊர்ல இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முத்துராஜா தெரு
அதில் ஒருத்தர் தான் அந்த தமிழரங்குன்னு நடத்துகிறாரு ஸ்ரீரங்கத்தில், செண்பக தமிழரங்குன்னு. அந்த செண்பக தமிழரங்கு நடத்துகிறவர் முத்துராஜாச்சாரி. அவங்க அப்பா பெரிய கான்ட்ராக்டர். இவர் முனிசிபல் வைஸ் சேர்மனாக வந்துட்டார். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு மேனேஜிங் ட்ரஸ்டியாகவே வந்துட்டார் முத்துராஜா. அவங்களுக்கு என்ன உரிமைன்னா கீரை கொடுக்கணும். தினந்தோறும் ஃப்ரெஷ்ஷாக 4 கீரை கட்டு கொண்டு வந்து கோயிலுக்கு கொடுத்துடணும். கொண்டு வந்து இந்த பாகசாலைகளில் சமையல் கட்டுக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துடணும். மடப்பள்ளி வாசலில் கொண்டு வந்து கீரை கட்டை கொடுத்துடணும். இவங்க தண்ணி தெளித்து எடுத்துகிட்டு வந்து சமையல் பண்ணுவாங்க. தினந்தோறும் ஒரு கீரை சமையல் ரெங்கனா இருக்குது. அந்த கீரை கொடுக்குற பாத்தியம் அவங்களுக்கு. ரெங்கநாதருக்கு செருப்பு தைக்கிறதுக்கு ஒரு சக்கிலியம் பரம்பரை மிராசாராக இருக்கிறான். ஒரு ஊர்க்காரன் வலது கால் செருப்பு தப்பான், இன்னொரு ஊர்க்காரன் இடது கால் செருப்பு தப்பான். 2 செருப்பும் இவன் தைக்கிறது அவனுக்கு தெரியக்கூடாது, அவன் தைக்கிறது இவனுக்கு தெரியக்கூடாது. ஒரு நாள் கொண்டாடுவாங்க. கொண்டாந்து கொட்டாரத்தில் கொட்டகாரம், அந்த உரல் உலக்க போட்டு அந்த காலத்தில் இடிக்கிற இடம், அங்கே வாசலில் கொண்டு வந்து வைப்பாங்க. இந்த தீட்சையர் வந்து போய் அங்கே பட்டாச்சாரியார் தண்ணி தெளித்து அதை புண்ணியாதனம் பண்ணி எடுத்து பூஜித்து அங்கேயே ஒரு ஆணியில் மாட்டுவார். அது அப்படியே இருக்கும். அடுத்த வருஷம் அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதனால் வண்ணா ரெங்கனாருக்கு துணி துவைக்கிறதுக்கு வண்ணா இருக்கிறான். அவனுக்கு ஈரங்கொல்லின்னு பேர். ஈரங்கொல்லி, வண்ணா, சக்கிலியன், சைவ புள்ள, ஐயங்கார், பூஜை பண்ணுறவர், இத்தனை பேரும் அந்த ஸ்ரீரங்கம் கோவிலில் முறையுடையவர்கள். அவரவருடைய மரபு வழி என்ன தொழிலோ அந்த தொழிலை செய்பவர்கள். இன்னைய வரையும் நடக்குது. ஸ்ரீரங்க ரங்கநாத சுவாமி தேவஸ்தானம் கோஆபரேட்டிவ் ஸ்டோர்ஸில் மெம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1000 பேர் இருக்கலாம். 1000 பேர் அங்கே சர்வீஸ் பண்ணுறாங்க. இவ்வளவு இருந்தும் ஒரு ஐயங்கார் மேனேஜிங் ட்ரஸ்டியாக ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வரப்படாதுங்கிறது அந்த கோயிலுக்கு ஹைகோர்ட் கொடுத்த ஸ்கீம். நோ ஐயங்கார். ஒரு சைவ புள்ள விபூதி போட்டால் இருக்கணும். ஐயர் விபூதி போட மாட்டாங்க. ஐயர் விபூதி போடுறாங்க, நாமம் போடுறதில்ல. நாமம் போட்டு ஐயங்கார் இருக்கக்கூடாது. விபூதி போட்ட சைவத்தில் இருக்கலாம். இல்லைன்னா செட்டியாக இருக்கலாம், முத்துராஜா இருக்கலாம், கோனார் இருக்கலாம், எந்த வியாதிக்காரனாலும் சூத்திரர் இல்லை இருக்கலாம். இப்படி ஸ்கீம் ஸ்ரீரங்கத்தில். அதனால இந்த எனக்கு கருத்து என்னன்னா, நான் ஸ்ரீரங்கத்தில் மிராசு பாத்தியம் உடையதுனால மட்டுமில்லை. குன்றக்குடியில் இருக்கு. அவங்க அப்பா அம்மா பிள்ளையா பிறக்கும்போது என்ன பேர் வச்சாங்க? குன்றக்குடியுடைய இயற்பெயர் ரெங்கநாதன். ரெங்கநாதன் ரெங்கநாதன் பிள்ளைக்கு பேர் வச்சாங்க. சைவ மரத்தில் சாமியார போகிறாரு. சைவ வெள்ளாடுற பரம்பரை. எங்கள் அப்பா பேர் ராமசாமி. எங்கள் அப்பா பெரியப்பா வாசுதேவன். எல்லாருக்கும் மூத்தவர் காத்த பெருமான். இன்னொருத்தர் வெங்கடாஜலம். ஒருத்தருக்காக சைவ பேர் இல்லை. ஒரு சுப்பிரமணியம் கிடையாது, ஒரு கிடையாது. அந்த காலத்தில் சைவ வைஷ்ணவ பேதம் இல்லாமல் இருந்தது. என்னைக்கு சைவத்துக்கும் வைஷ்ணவத்துக்கும் பேதம் உண்டாச்சோ அன்னையிலிருந்து இந்து மனால் சைவ வைணவ பேதம் தொலைய வேணும். அது வைணவத்தில் வடகாலை கண்களை பேதம், யானைக்கு நாமம் போடுறதுலேருந்து சண்டை வரும். இந்த பேதமெல்லாம் இல்லாமல் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி இப்போ நம்ம என்டோமெண்ட் போர்டில் கோயில் ட்ரஸ்டிகளாக போடுறது இல்லை, ஆனால் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்களாக போடுறது ஜெயினர்களை போடலான்னு சட்டத்தில் இடம் இருக்குது. ஜெயின்ஸ். எனக்கு தெரிஞ்ச சில எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்கள் ஜெயின்ஸாக இருந்திருக்கு, ஜெயினர்களாக இருக்கிறார்கள். சில இன்ஸ்பெக்டர்ஸ் ஜெயினர்களாக இருக்கிறார்கள். அதனால் இப்போ ஒரு பிளைனாக பேசணும்னா ஹிந்துஸ் அப்படின்னாக்க ஆறுன்னு கேட்டால் அதர் தேன் முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ் அதர், ஆல் அதர்.
இந்தியாவில் பிறந்ததெல்லாம் இந்துக்கள் தான். அதனால தான் நம்ம சம்பிரதாயத்தில் பௌத்தம் சமணம் எல்லாம் அடங்கியது. அதனால இந்த மாதிரியான ஒரு பெரிய மிகப்பெரிய ஒற்றுமைக்கு அடையாளமாக தமிழ் பெருமக்களையும் ஆன்மீக பெருமக்களையும் மதுரை சன்னிதானத்தையும் வீரசைவ சன்னிதானம், மதுரையெல்லாம் சித்தாந்த சைவம், இவங்க தனி வீரசைவம். சித்தாந்த சைவத்துக்கும் வீரசைவத்துக்கும் ஒரு தனி வித்தியாசம் சொல்கிறேன். இதெல்லாம் நாஞ்சில் சம்பத்து தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கன்னா என்கிட்ட தனியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் அரசலாம். இதெல்லாம் உங்களுக்கு அநேகமாக சொல்லியிருக்க மாட்டார்கள். வீரசைவத்தில் ஜாதி வித்தியாசம் கிடையாது. வீரசைவ மடாதிபதிகள் எல்லாரும் பல ஜாதிக்காரர்கள், சைவ மடாதிபதிகள் எல்லாரும் எங்களவர்கள். சாரதாவுக்கு சொந்தம், எனக்கு சொந்தம், மதுரை சன்னிதானம் எல்லாம் எங்கள்ல இருந்து தான் சைவாதியங்கள் வரணும். வீரசைவ ஆதியங்கள் எல்லா ஜாதிக்காரனும் வரணும். இவர் அந்த ஏரியாவில் மெஜாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவர். கிருமானந்த வாரியார் சொந்தக்காரர். கிருமானந்த வீரசைவர், செங்குந்த மோலியார். ஆல் செங்குந்த மோலியார் ஆர் நாட் வெஜிடேரியன்ஸ். எந்த ஜாதியாக இருந்தாலும், வேடனாக இருந்தாலும், கண்ணப்பராக இருந்தாலும், 63 ஜாதி. முதல்ல ஜாதியை ஒன்று பண்ணதே 63 தான். 63 உட்கார வச்சு, கல்லா உட்கார வச்சு, செம்பா உட்கார வச்சு இந்த சிவாச்சாரியார் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அதில் வண்ணா இருக்கிறான், செக்கா இருக்கிறான், வேட இருக்கிறான். ஜாதி ஒழிப்பு காப்பியம், ஜாதி ஒழிப்பு காப்பியம் பெரிய புராணம். அடியார்களுக்குள்ளே ஜாதி வித்தியாசம் பார்ப்பவன் மாத்ரு யோனி பரீட்சை செய்பவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத்ரு யோனி பரீட்சை செய்பவன், அடியார்களுக்குள்ள ஜாதி வித்தியாசம் பார்க்குறவன். ஒரு அடியாரை பார்த்த உடனே எந்த ஜாதின்னு விசாரிச்சு மேற்கு பார்க்குறாங்க. அந்த மாதிரி மாத்ரு யோனி பரீட்சை. மாத்ரு யோனி பரீட்சைங்கிறதுக்கு சரியா பல பேர் உரை எழுதலை. ஏன் உரை எழுதலைன்னா வெட்கப்பட்டு விட்டது. நான் எழுதியிருக்கிறேன் ஒரு இடத்துல. என்ன இருக்கேன்னா, தன்னுடைய தாயார் தன்னுடைய தகப்பனாருக்குத்தான் தன்னை பெற்றாளா, எங்க அம்மாவுக்கு பிள்ளையா பிறந்தேன், எங்க அப்பனுக்கு தான் பிறந்தானா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறாங்க. 4 பேரை கேட்டு எங்க அம்மா அப்படி பிறந்தா அப்படின்னு மாதிரி யோனி பரீட்சை. இவ்வளவு கேவலமா சொல்லியிருக்கார்களே அடியார்களுக்குள்ள ஜாதி வித்தியாசம் பார்க்கிறவன, இதை விட கேவலமா சொல்ல முடியுமா? இதுவும் ஒரு வைஷ்ணவ நூலில் தான் சொல்லியிருக்கு. இதுவும் ஒரு வைஷ்ணவ நூல். மணவாள மாமனிகள் நினைக்கிறேன், மணவாள மாமனிகள் தான் இதை சொன்னார். ராமானுஜர் காலம் இது, ராமானுஜர் 1000 இப்போ நடக்கிறது. அதனால இந்த மாதிரி ஒரு சதஸ் இருக்கிறதே ரொம்ப அருமையானது. நான் நீண்ட நேரம் முன்னுரையே வளர்த்துருக்கிறேன். இப்போ மனையை பற்றி சொல்லணும், இந்த தம்பதிகளை பற்றி சொல்லணும். 2 வார்த்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். மனை கயிறு சாத்தி மனை வகுத்து. இங்க நெடுநல்வாடையா, நெடுநல்வாடையில அரண்மனைக்கு அசுவாரத்துக்கு கயிறு கட்டுறாங்க. கயிறு சாத்தி மனை வகுத்து. கயிறு கட்டி மனை வகுக்கிறது இந்த மனையடி சாஸ்திர பிரகாரம் அந்த காலத்திலேயே நெடுநல்வாடை என்ற இலக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனை என்பது ஹவுஸ் சைட்டு மனை தான், ஹவுஸும் மனை தான். வீட்டு கட்டடத்துக்கும் ஹவுஸ் மனைக்கு பேரு, பிளாட் சைட் அதுக்கு மனை என்று பேர். மனை. வீடு. வீடு என்ற பேர் எல்லாத்தை விட பெரிய பேர். அறம் பொருள் இன்பம் வீடு. வீடுன்னா மோட்சம். அது பெரிய வீடு. இப்ப கட்டிட்டு குடியிருக்கிறது சின்ன வீடு. சின்ன வீடுன்னா இப்ப அர்த்தமே வேற. எல்லாம் வெளியே வீட்டோடு இருக்கணும், சின்ன வீடு ஒருத்தருக்கு இருக்கப்படாது அப்படின்னு சொல்றதுதான் இப்ப அர்த்தம். சிற்றில் சிதையேரே. சிற்றில் பிள்ளை தமிழ்ல சிற்றில்னு ஒண்ணு வரும். வீடு கட்டி விளையாடுமா நம்ம பிள்ளைகள். நம்ம பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளையோ மணல்ல வீடு கட்டி விளையாடுமா. அது சிற்றில் பருவம்னு ஒரு பருவம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கப்பல் பண்ணி, காகித கப்பல் பண்ணி
மழை தண்ணியில் விட்டு விளையாடுங்க. அதனால இந்த வீடு கட்டுற கலை, கப்பல் கட்டுற கலையெல்லாம் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டுலேயே அந்த காலத்தில் பிரமாதமாக இருந்திருக்குது. நாங்கள் கட்டுற சின்ன வீட்டை உன் காலால் சிதைச்சிடாதே அப்படின்னு சொல்லியே தெய்வங்களை சிற்றில் சிதையிலேன்னு பாடியிருக்காங்க சிற்றில் பருவத்தில். அதனால இந்த உடம்பு ஒரு சிற்றில் நமக்கு. ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு உயிரும் ஒரு தெய்வம். அந்த தெய்வம் குடியிருக்கிறது கோயில் போல நம்முடைய உயிர் உடம்பாகிய வீட்டில் குடியிருக்கிறது. உயிர் உடம்பு இல்லாம இருக்காது, உடம்பு உயிர் இல்லாம தனியா இருக்காது. உடம்பும் உயிரும் இருந்தா ஆஸ்பத்திரியில் இருந்த வரையில் இருந்த மரியாதை. உடம்பும் உயிரும் பிரிஞ்சிட்டா பிரியறது இல்லை, அடங்கிறது. அடங்கிறதுன்னு சொல்றது கூட பொருத்தம் இல்லை. உயிர் ஆற்றலை உடம்பு இழந்து விடுவது, அதான் இழவுன்னு பேரு. இழவுக்கு போறேங்கிறானே, இழவு. இழவு என்பது இழந்து போறது. உடம்பு, உடல் அணுக்கள், ஜீவ சக்தியை, உயிர் ஆற்றலை இழந்து விடுவது டெத்து. அதில் கிளினிக்கல் டெத்து, அந்த டெத்து, இந்த டெத்து அப்படின்னு சொல்லி நிறைய பிரெயின் டெத்து அப்படியெல்லாம் சயின்ஸில் கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்கிறாரு. உடம்பு விட்டு உயிர் போயிட்டா என்ன மரியாதை? 24 மணி நேரத்துக்கு மேலே வச்சிருக்க முடியலையே, வச்சிடுறோம் அல்லது எரிக்கிறோம். அதனால ஒரு உடம்புக்கு உயிர் தனியாக இருந்தால் அதுக்கு ஆவின்னு பேரு, உடம்பு தனியாக இருந்தால் அதுக்கு கூடுன்னு பேரு. கூடு விட்டு ஆவிதான் போயிருக்கு. உடம்பை தனித்துடைய புல் பறந்தற்று, அதெல்லாம் உதாரணம். அதனால இந்த உடம்பு இல்லாம உயிர் இருந்தா உயிர் பிணத்துக்கு உடம்பு, உயிர் பிசாசுக்கு இதுதான் போகம். இந்த தனு கரண போன போகங்களை இறைவன் படைத்து உடம்பாகிய வீட்டுல உயிரை குடியேற்றிட்டான். இப்போ உடம்பும் உயிரும் வந்துருச்சு. இது ரெண்டும் சேர்ந்து குடியிருக்கிறதுக்கு மழையில இருந்தும் வெயில இருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். அதனாலதான் மோட்ச வீட்டை அடைவதற்கு இந்த வீட்டில இருந்து அடையணும். இது சின்ன வீடு, கிரகஸ்த ஆசிரமம். அது பெரிய வீடு. இந்த கிரகஸ்த ஆசிரமத்திலே ஒரு கிரகத்துல, அது கூட சமஸ்கிருதத்தில் கிரக பிரவேசம்னு போடக்கூடாது, கிரக பிரவேசம்னு போடுறதுதான் சம்ஸ்கிருதம். நீங்க சிதம்பரம் தீட்சை அவனை விட்டு எழுத சொன்னீங்கன்னா பத்திரிக்கை, கிரக பிரவேசம் கீழா ரூணா தான் போடுவார், கிரகம்னு போட மாட்டார். கிரகம்னா நவகிரகம், கிரக பிரவேசம் அப்படின்னு தான் போடுவார்கள். அதனால ஒரு வீடு கிரகஸ்தருக்கு அவசியமானது. 4 ஆசிரமத்துல கிரகஸ்த ஆசிரமம். கிரகஸ்த ஆசிரமம் இல்லாத மதுரை ஆதீனம், ஊர்நடிகள், மௌனசாமி இவங்கெல்லாம் கூட மடம் கட்டிட்டு இருக்காரு, கட்டணம். அதனால ஒரு மனை வகுத்தது. இந்த மனை நல்ல பேர் வச்சிருக்கிறார்கள். ஐயாசாமி பிள்ளை சரஸ்வதின்னு வச்சிருக்காரு. ஐயாசாமி பிள்ளை பொன்னாடை போத்தினாரு. அவர் பொன்னாடை போத்து திரும்பி பார்க்கும்போது அவர் குடிமையை பார்த்தேன். இன்னும் குடிமை வச்ச ஒரு ஆள் இருக்கு ஐயா, குடிமை தேவர்னு சொன்ன. குடிமை தான் வச்சிருக்கணும். சாமியார் ஒன்னு என்ன போல மடிச்சிருக்கணும், இல்லை இவரை போல நீட்டி இருக்கணும். மடித்தலும் நீட்டலும் 2 தான் சாமியாருக்கு. சாமியார்களுக்கு சொன்ன புத்திமதி இந்த திருக்குறள். உலகம் படிச்சதை ஒழிச்சுட்டேன்னா நீ மடிக்க வேணா நீட்ட வேணான்னு. மடிக்காம நீட்டாம இருக்குதுன்னா இயற்கையா இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. கிராப் வெட்டிக்கிறதா அப்படி இல்லை, இயற்கையா வளர விடுறதா அப்படி இல்லை. அதாவது கிரகஸ்தர்களே அந்த காலத்து அப்பள குடுமின்னு வச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க, கற்றாம்பாங்க. இது வரைக்கும் சரிச்சிருப்பான். உச்சியில மாத்திரம் 4 மயில் வச்சிருப்பான். இதெல்லாம் அந்த சிகையை எப்படி சேமிக்கிறது, சிகை யார் வச்சுக்கணும், எப்படி வச்சுக்கணுங்கிறதுலாம் அந்த காலத்தில் விஞ்ஞான பூர்வமாக சயின்டிஃபிக்காகவும் சம்பிரதாயமாகவும் பலது வச்சுருந்தாரு. அருமையாக வச்சிருக்காரு ஐயாசாமி குடும்பம். நல்ல குடும்பஸ்தர். அந்த பரம்பரையில் வந்ததுனால தான் இந்த தம்பதிகள் இன்னைக்கு நல்ல வீட்டை கட்டியிருக்காரு. வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார்னாங்க.
நம்ம ஞானஜீல் சம்பத்து தான் சொன்னார், நம்ம இப்படியெல்லாம் வீடு கட்ட முடியாது, கல்யாணம்லாம் பண்ண முடியாது, மானிட்டேஷன் வந்துருச்சு அப்படின்னாரு. அதனால் ஒரு வீட்டை கட்டி வாழ்வது என்பது மிகப்பெரிய அவசியமான ஒரு செயல். இந்த வாழ்க்கைக்கு முதல்ல விட வேண்டியது காற்று. எல்லாருக்கும் ஃப்ரீ. சோறு சம்பாரித்து சாப்பிட்ணும், காற்று ஃப்ரீ, தண்ணி கூட ஃப்ரீ தான். சோறு சம்பாரித்து சாப்பிட்ணும், உடை சம்பாரித்து சாப்பிட்ணும், உடையும் சம்பாரித்து கட்டிக்கணும். நல்ல சம்பாத்தியத்தினாலே, உத்தம சம்பாத்தியத்தினாலே, ஊர் அடித்து உடையில போடாமல் வெள்ள பணத்தினால கட்டியிருக்கிறார்கள். இதே பெருசு. இந்த வெள்ளப்பணம் வச்சுக்கிட்டு வாழ்கிறதே பெருசு, பெரிய காரியம். சைவம் வெள்ளப்பணம் தான் ரொம்ப வச்சிருப்பான், கருப்பணம் வச்சிருக்க மாட்டான். இவங்க நல்ல சைவ பரம்பரையை சேர்ந்தவர்கள், சிவபெருமானை வழிபடுபவர்கள். நல்ல வீட்டை கட்டி இந்த நல்ல ஒரு கிரக பிரவேசத்தை அருமையாக செய்திருக்கிறார்கள். இந்த வீட்டில் இவர்கள் வாழ்வாங்க வாழ்ந்து எல்லா பேரும் பெற வேண்டும். அதில் புதுசாக கல்யாணம் ஆனதுனால அவர்களுக்கு இந்த மணமக்கள் வரவேற்பையும் இன்னைக்கு சேர்த்து வச்சிருக்கார்கள். அது அனைவரும் ஏன் பத்திரிகைகள் இல்லை நினைக்கிறேன். பசங்க இருக்காங்க, அது ஏதோ தம்பதிகள், அவர்களுக்கு ஒரு வரவேற்பை வைத்து அவர் மணமக்கள்னு சொல்லிட்டாங்க. அதனால ஒரு நல்ல நிகழ்ச்சியை வைத்திருக்கார்கள். இந்த நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டான நிகழ்ச்சி. இது திருவேற்காட்டில் நடக்குது. திருவேற்காட்டினுடைய வரலாறை பற்றி சாரதா நம்பி அவர்கள் பல நல்ல செய்திகளை சொன்னாங்க. திருவேற்காடுன்னா இன்னைக்கு கருமாரியம்மனை தான் எல்லாருக்கும் தெரியும். திருவேற்காட்டுக்கு இன்னைய சாமி இந்த சாமி தான். இந்த சாமி எப்படின்னா, நம்ம மெட்ராஸ் ட்ரங்க் ரோட்டில் என்ன அடிகளார், பங்காரடிகளார் போட்ட ஆதிபராசக்தி மாதிரி இது புது சாமி. திருவேற்காடு என்பது ஒரு பழைய சிவன் கோயில், சிவஸ்தலம். பக்கத்தில் ஒரு 7-8 கிலோமீட்டரில் இருக்குது வேலபுரி சொன்ன. அதுதான் மூர்க்க நாயனார் அவதார ஸ்தலம். அதுதான் திருவேற்காடு, பழைய திருவேற்காடு. எப்படி இந்த ஆதிபராசக்தியை கிளப்பி ரொம்ப பெருசாக கொண்டாந்து இன்னைக்கு பெரிய ஒரு இயக்கமாகவே பண்ணிவிட்டாரோ, அந்த மாதிரி சுவாமி ராமதாசர் என்பவர் அந்த காலத்தில் ஒருத்தர் கிளம்பி இந்த திருவேற்காடை, இது சும்மா ஒரு சாம்பல் குண்டமும் ஒரு கருவாரியம்மனுடைய புத்தும் சிலையுமா இருந்தது. ஒரு புத்து, ஒரு பின்னப்பட்ட சிலை, சாம்பல் குண்டம். இது இருந்த இடம் அந்த சரஞ்செய்த இடம்லாம் சொன்னாங்க, கொஞ்சம் தள்ளி. அதை இவ்வளவு பெருசா பண்ணினவர் சுவாமி ராமதாசர் அப்படின்னு ஒரு சாமியார், பெரிய நூலே இருக்காரு. அந்த சுவாமி ராமதாசர் எனக்கு அந்த காலத்தில் எனக்கு பழக்கமானவர். சுவாமி ராமதாசர் பழக்கமானவர். இந்த கோயில் வாசப்படி ஒரு பஞ்சாயத்து, கொல்லப்பக்கம் ஒரு பஞ்சாயத்து. கோயிலை திருப்பணி பண்ணும்போது இந்த பஞ்சாயத்துக்காரர் அந்த பஞ்சாயத்துக்காரர் 2 பேரும் சேர்ந்து 2 பஞ்சாயத்தை ஒன்றா கிளப் பண்ணி அப்புறம் இந்த மனையை டெவலப் பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த புதுசாக ஏற்பட்ட ஒரு பெரிய ஸ்தலம், சக்தி ஸ்தலமாக இந்த கருமாரியம்மன் தேவஸ்தானம் விளங்குகிறது. இந்த கடத்தருவை பார்த்தாலே தெரியும் எப்படி பெரிய பெரிய கோயில், திருச்செந்தூர் கோயிலெல்லாம் எப்படி கடத்தரு இருக்கோ அந்த மாதிரி பூஜை பொருள்களும் மற்றவங்க விற்கிற இடங்களாக ஒரு பெரிய பிரார்த்தனை ஸ்தலமாக இருக்குது. என்னை கூட அந்த கெஸ்ட் ஹவுஸ்லாம் தங்க வச்சுருக்காரு. பெரிய தேவஸ்தானத்தை கூட இப்படி கெஸ்ட் ஹவுஸ் கிடையாது. அநேகமாக திருவேற்காடு அந்த சிவன் கோயிலுக்கெல்லாம் இப்படி கெஸ்ட் ஹவுஸ் கட்ட முடியாது. அதனால இது நல்ல அருள் கொளிக்கிற ஸ்தலமாகவும் பொருள் கொளிக்கிற ஸ்தலமாகவும் மிக அருளும் பொருளும் சேர்ந்த ஒரு ஸ்தலமாக இந்த திருவேற்காடு மாடர்ன் ஸ்தலம். மாடர்னுக்கு மாடர்ன், பழசுக்கு பழசு. முதலாளிங்க சொன்னார், எங்களுக்கு ஹிஸ்டாரிக்கலாகவும் இருக்குது, எங்களுக்கு ரிலீஜியஸாகவும் இருக்குதுன்னு சொன்னார். அந்த மாதிரி இது ரிலீஜியஸ் இம்பார்ட்டன்டோட ஒரு ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸான ஒரு ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் நல்ல வீட்டை கட்டி பிரமாதமாக இந்த மெகா கிரக பிரவேசத்தை செய்கிற இந்த மணமக்கள் 3 தலைமுறை 4 தலைமுறை எல்லாம் குஞ்சை குளவாரியாக சின்னதாக இப்போல்லாம் இந்த பிள்ளைகள் படம் தான் ரொம்ப பெருசாக போடுறாரு. பிள்ளைகள்லாம் அதுக்கு பேர் இன்னும் வேற கூட போடுறாரு, பேர பிள்ளைகளும் தமிழில் போட்டுறார்கள். இப்போல்லாம் பத்திரிகையில் இந்த சின்ன நியூஸ்லாம் போடும்போது ஏதோ ஒரு வார்த்தையெல்லாம் போடுறாரு புதுசாக. அந்த மாதிரி ரொம்ப நல்ல 2-3 தலைமுறையாக இந்த குடும்பம் நிறை செல்வத்தோடு இருக்கிறது. செல்வத்தால் நிறைவு, குழந்தை செல்வங்களால் நிறைவு, திருமுறை செல்வத்தால் நிறைவு, சைவ செல்வத்தால் நிறைவு. சைவ சாப்பாடு, சைவ வாழ்க்கை,
இப்படி இருக்கிறார்கள். இதுதான் வள்ளலார் ராமலிங்க சுவாமியுடைய கருத்து என்பதையும் சொல்லி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை ஆசீர்வாதத்தையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். என்னுடைய வாழ்த்து எல்லோருக்கும் உரியது. இந்த சங்கரை நான் ஒரு வார்த்தை பாராட்ட வேணும். இந்த சங்கர் முத்து 2 பேர் தான் இதுக்கு டைரக்டர்ஸ். இந்த சங்கர் 63 விருத்தாச்சலத்தில் 63க்கு ஒரு சங்கம் சபை ஏற்படுத்தி 63க்கும் இந்த காலத்தில் ஒரு தனி கோயிலாக இருக்கணும். எல்லா கோயில்லையும் 63 சன்னதி இருக்குது. ஆனால் 63க்கு ஒரு தனி கோயிலே ஒரு இடத்துல கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த திருவண்ணாமலை முத்துவும் விருத்தாச்சலம் சங்கரும் சேர்ந்து ஒரு ஏற்பாடு பண்ணி ஆரம்பித்து அது பெருசாக வளர்ந்து போய் அதுக்கு நம்ம திருப்பனந்தாள் காசி மடம் ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் இடத்தையே கொடுத்து திருப்பனந்தாளுக்கு பக்கத்தில் 63க்கு உலகத்திலேயே ஒரு தனி கோயில் இப்போ கட்டியிருக்காங்க. சிதம்பரம் நடராஜா சபையை போல கட்டியிருக்கிறார்கள். அது அந்த கோயில் கட்டுற 63 கமிட்டிக்கெல்லாம் முத்து தான் தலைவர். அது ஃபவுண்டர் நம்ம சங்கர். இந்த 2 பேரும் சேர்ந்து 63க்கு சிவனடியார்களுக்கு அடியாருக்கு அடியார்கள் இந்த அபாரமான வேலையை செய்திருக்கிறார்கள். இதற்கு பெரிய ஆதரவு கொடுத்து அந்த மேனேஜ்மெண்ட்டை இவரிடமிருந்து அது செய்து வருவோரே அந்த மேனேஜ் பண்ணி வருவோரே திருப்பனந்தாள் காசி மடாதிபதி தான். அது இப்போ இருக்கும்போது அந்த 2 சன்னிதானம் தான் அதை கலந்துருக்கோம். காசி மடாதிபதி ஃபுல்லாக இருந்தார். நான் ஒருத்தர் ஃபுல்லாக இருந்தேன். அவர் யாரும் நினைக்கிறேன். நானும் காசி மடாதிபதியுமா இருந்து அந்த கணேபுரம் இருந்து நாங்கள் 2 பேரும் இருந்து நடத்தணும். நான் காசி மடத்தை கெஸ்ட் ஹவுஸ் தான் தங்கியிருந்தேன். அருமையான இடம். அதனாலே இந்த சங்கரை பொறுத்தவரை எனக்கு ரொம்ப உள்ளத்துக்கு ஓப்பானவர். திருவண்ணாமலை முத்து வீடு ஒரு கோயில் மாதிரி. திருவண்ணாமலை முத்து கூட முத்து கொண்டாட்டி தான் பூஜை சிறப்பு. அதாவது திருவண்ணாமலை தலையை தோட்டிட்டு பூஜை பண்ணுவார். அந்த அம்மா தலையிலிருந்து அந்த அம்மா ஈரத்தலையோடு இருந்து எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. இந்த திருமானந்த வாரியார் போனப்பெல்லாம் இந்த திருவண்ணாமலை முத்து வீட்டில் போய் முத்து பூஜை ரூம்ல தான் பூஜையை வச்சுருந்தா இப்படி இருந்தது. சங்கராச்சாரியார் ஜெயேந்திர சரஸ்வதி இப்போ இருக்க ஆச்சாரிய சுவாமிகள் திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை வந்தார். அவர் திருவண்ணாமலைக்கு எல்லா வீட்டுக்கும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தார். அவர் முத்து வீட்டுக்கு வருவார்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு சந்தேகம். அந்த காலத்துல சங்கராச்சாரியார் ஒரு கிரகஸ்தர் வீடு போற பழக்கம் இல்லை. அவங்க போக மாட்டாங்க. சத்தாஞ்சாரியில் தான் தங்குவாங்க. பள்ளிக்கூடத்தில் தங்குவாங்க. கிரகஸ்த குடும்பஸ்தன் வீட்டுக்குள்ளே சன்னியாசிகள் போக மாட்டாங்க. ஜெயேந்திர சரஸ்வதி வர்றாருன்னு சொல்றாங்க. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நான் பார்க்கணுங்கிறதுக்காக அதை நான் ரொம்ப கீழே நோட் பண்ணேன். ஜெயேந்திர சரஸ்வதி வந்தார். இவர் வீட்டில் நுழைஞ்சார். அதே பூஜை ரூமில் அவரை பிரார்த்தனை பண்ணார். சங்கராச்சாரிய சுவாமிகளும் திருமானந்த வாரியாரும் பூஜை பண்ண ஒரே இடம் திருவண்ணாமலை முத்து. திருவள்ளுவர் முத்துனுடைய ஊர், முத்துனுடைய பர்சனல் பூஜை ரூம். அவர் இடங்களி நாயனார்னு ஒருத்தர் புதுக்கோட்டை பக்கம் பிறந்தார். அந்த நாயனார் ஊரில் அவர் பிறந்தவர். அதனால் இவருடைய மணி விழாவை 70 60 அவர் நடந்தது. அப்போ ஒரு வாழ்த்து கேட்டார் என்கிட்ட. ஒரு மலருக்கு கட்டுரை வேணும்னார். அது எழுதுனேன். இடங்களி நாயனார் வீட்டில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. நீங்கள் டிப்டி கமிஷனராக வணிக வரித்துறையில், அதாவது வணிக வரிங்கிறது கமர்ஷியல் டேக்ஸு. அந்த டிசிடிஓ இந்த கமர்ஷியல் டேக்ஸில் தான் வருமானம் ஜாஸ்தி. இப்போல்லாம் இன்கம் டேக்ஸு. இப்போ இன்கம் டேக்ஸ் கமர்ஷியல் டேக்ஸ் தான். இந்த கமர்ஷியல் டேக்ஸ்னால தான் அரசாங்கமே ஓடும். அப்போ கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸரில் லஞ்சம் வாங்காமல் ஒரு அதிகாரி இருக்கான்னா அவன் பெரிய ஏமாளின்னு அர்த்தம். உங்கள் அப்பாவும் கமர்ஷியல் டேக்ஸ் கமிஷனர் இருந்தாலும் சொந்த வீடே வாங்காமல் ரிட்டையர் ஆனார். அதனால முத்து தான் ரொம்ப யோக்கியமான டிசிடிஓ, டிப்டி கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ். அந்த காலத்தில் அவர் அவருக்கு ஸ்டேட் லெவலில் அவர் வேலை பார்த்தார். ஸ்டேட் லெவலில் மெட்ராஸில் இருந்து வேலை பார்த்தாரு. நார்த் உஸ்மான் ரோட்டில் ஒரு ரவுண்டு ஆஃபீஸ் இருக்கும். அதில் தான் ஒரு ஆஃபீஸ் இருந்தது. அப்போவே எனக்கு பழக்கம் வரும். ரொம்ப யோக்கியமான அதிகாரி. யோக்கியமான அதிகாரியாக தான் திறமை இருக்காது, சோடையாக இருப்பான். 4 சஸ்பென்ஷன் பண்ணுவாங்க, லீவை போட்டே ஓடிடுவான். திறமை இருந்தால் யோக்கியம் இருக்காது, யோக்கியம் இருந்தால் திறமை இருக்காது. திறமை மிகுந்தவர், யோக்கியம் மிகுந்தவர், பக்தி மிகுந்தவர், ஒழுக்கம் மிகுந்தவர் இந்த ஒரு ஆள் பார்த்தது. அதனால இந்த ஜமா பெரிய ஜமா. இது ஒரு ஜமாபந்தி மாதிரி. ஜமாபந்தி அப்படின்னாக்க
அந்த கலெக்டர் வந்து ஜமாபந்தி நடத்துவாரு. அப்ப கலெக்டருக்கு கலெக்டர்னு பேர் கிடையாது. அப்ப அவருக்கு டெசிக்னேஷன் ஜமாபந்தி ஆபீசர் அப்படின்னு. ஜமாபந்தி ஆபீசர்னா அங்கேயே ஆர்டர் பண்ணிடலாம். முன்சீஃப் வருவாங்க, கணக்குள்ள வருவாங்க, மணியக்காரர் வருவாரு.